நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. சீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாம் அனுமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगद स्ततितराणि त्रिनायमेने अस्मत् गुरोर् भगवदो दयैक सिन्धोः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே. அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கருக்கு பன்னுதிருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாள் சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்வினையாய் நாடினே வைக்கிடவர்க்கு விதிக்கின்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னைக்கு 10ஆம் பாசுரம் அனுபவிக்க போறோம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனார் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அறந்துடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய். மார்கழி மாசம்னாலே ஒவ்வொரு நாளும் மிகவும் சிறப்பு தான். கண்ணனையே அடைய வேண்டும் என்ற ஆசையோடு ஆண்டாள் 30 பாசுரங்களை அருளி செய்கிறாள். இந்த பாடல்ல பெருந்துயில்தான் தந்தானோ என்கிறாள். எப்ப நல்லா தூக்கம் வரும்? களைப்பா இருந்தா தூக்கம் வந்துடும். கவலை இருந்தா தூக்கமே வராது. நல்லா தூக்கம் வந்தா பாக்கியம்தான். சிலர் படுத்த உடனே தூங்கிடுவாங்க. இந்த படுத்த உடனே தூங்குறவாளை பார்த்தா தூக்கமே வராது. அவளுக்கு கோபமா வரும். என்னடா படுத்த உடனே தூங்கிடுறான், கொரட்டை வேற விடுறானே அப்படின்னு தூங்குறவாளை பார்த்து தூக்கம் வராதுவா புலம்பிட்டே இருப்பான். கும்பகர்ணனா தூக்கத்தையே தோற்கடிக்கிற அளவுக்கு இவ தூங்கின்னு இருக்கா. கும்பகர்ணனுக்கே டஃப் கொடுக்குறான். அவள் ஏகாந்தமா தூங்கின்னு இருக்கா. பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். கண்ணனை புருஷோத்தமன் என்று தெரிந்து கொண்டாள். அவன் அனைத்தையும் அறிந்தவனாகிறான். உள்ளே இருக்கும் தோழி அதை நன்றாக புரிந்து வைத்துள்ளாள். ஆனா வெளியில இருக்கவளுக்கு இவளை பார்த்தா சோம்பலின் இருப்பிடமே, கிடைத்தற்கரிய அணிகளடே, தடுமாற்றம் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா என்கிறாள். இந்த பாடலில் வரும் திவ்ய தேச பெருமாள் காளமேக பெருமாள் திருமோகூர். இவருக்கு வழித்துணை பெருமாள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கோயில் உற்சவம்னாலே கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும். சில பேருக்கு கூட்டத்தை பார்த்தாலே ஆகாது. முண்டி அடிச்சுட்டு இடத்தை பிடித்து எப்படியாவது உள்ளே போயிடணும்னு நினைப்பான். இது சுயநலம். நம்மோடு சேர்ந்து எல்லாரும் பகவானை தரிசிக்க வேண்டும் என அவர்களுக்கும் நாம் இடம் கொடுக்கணும். இதைத்தான் ஆண்டாள் கூடி இருந்து குளிர்ந்து என்கிறாள். எல்லோருக்குமே பெருமாள் அனுபவம் கிடைக்கணும். எல்லோருமே சந்தோஷமாக பெருமாள் அனுபவிக்கணும். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்.